வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும், நம்ம பிக் பாஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு டெரராக தான் போயிட்டுருக்குன்னு தான் சொன்னோம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜய் டிவி மேலே. அண்ட் பிக் பாஸும் ரொம்ப ஒரு ஃபோர்ஸாகவே இருக்குது, ரொம்ப ஒரு காம்படிட்டிவாகவே இருக்குது. எப்படா ஒரு இந்த மாதம்லாம் வந்திருக்குமே, ப்ரோமோலாம் வந்திருக்குமே, நம்ம லோகெல்லாம் லான்ச் பண்ணியிருப்பாங்களே, எங்கடா போச்சு, என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரே ஒரு இரிட்டேட்டிங்காகவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொன்னோம். அண்ட் அதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி தான் ஹோஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, கமல் சார் வெளில போயிட்டாரு, அந்த மாதிரி நிறையா எல்லாமே நடந்துருச்சு. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நடக்கணுமோ அவ்வளோ இதுக்கு நடந்துருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ வந்துட்டு பிக் பாஸில் புது ஹோஸ்ட் யார் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் சொல்லலாம். அண்டு அந்த இதில் என்னென்ன ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருக்குது, நான் ஆல்ரெடி யார் ஹோஸ்ட்டுங்கிறது நான் பல வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அண்டு இப்போயும் நான் ஒரு முறை சொல்லிக்கிறேன். அண்டு யார் ஹோஸ்ட்டு, அதில் என்னென்ன ப்ராப்ளம் நடக்குது, அண்டு பிக் பாஸ் செட்டு வந்துட்டு என்ன நிலைமையில் இருக்குது, பிக் பாஸ் செட்டு வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லை என்ன நிலைமையில் இருக்குது, அந்த ஒரு அப்டேட் நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பாலை மூவியை பற்றி கொஞ்சம் ஒரு டெல்லிங் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு என் மூலியமாக ஒரு கருத்து. அண்ட் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் அதை பார்க்குறவங்க நம்ம சேனல் புதுசாக இருந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்டு என்னென்னா, பிக் பாஸ் வச்சு ஒரு ஹோஸ்ட் வந்துட்டு செம்ம ப்ராப்ளமாக போயிட்டுருக்குது. ஏன்னா விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட்டாக இருக்கார் இப்போதைக்கு. இப்போ இருக்க நிலைமையில் 95% விஜய் சேதுபதி தான் அப்படிங்கிற ஒரு எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. அண்டு எல்லா ஒரு அப்டேட்ஸ்லேயும் எல்லாம் ஒரு நம்ம யூடியூபர்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே விஜய் சேதுபதி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே போட்டுருக்காங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா, விஜய் சேதுபதி வந்து டார்கெட்டு கொடுத்துருக்காப்புல. அந்த டார்கெட்டு நான் சொல்கிற மாதிரி இருந்தால் தான் நான் இருப்பேன், இல்லைனா நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொட்டத்தில் நம்ம விஜய் சேதுபதி சொல்லிட்டாப்புல. அண்ட் என்னென்னா, அந்த விஜய் சேதுபதி என்ன கருத்துனா, நான் வந்துட்டு எலிமினேட் பண்ணுறதா இருந்தாலும் என் மனசாட்சிப்படி தான் நான் எலிமினேட் பண்ணுவேன், எனக்கு தப்பு இருந்தால் மட்டும்தான் நான் எலிமினேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய் சேதுபதியும் நம்ம வெறித்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விஜய் டிவியும் ரொம்ப ஒரு கஷ்ட நிலையில் தான் இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டம். ஏன்னா ஹோஸ்ட் வந்துட்டு ரொம்ப தேர்ந்தெடுக்க முடியலையே அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் நம்ம விஜய் சேதுபதி நம்ம விஜய் டிவி இருக்காங்க. அதுவும் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு கஷ்டம்தான் பாவம் விஜய் டிவியும். ஏன்னா அவங்களே எங்கே போய் இதுக்கு மேலே கமல் சாரை விட்டாங்க. கமல் சார் ஆல்ரெடி 6, 7 அதிலே நம்ம பார்த்துருப்போம் எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறது. அண்டு மக்களுக்கும் அதனால் பிடிக்கல, அதனால டிஆர்பியும் குறைஞ்சிருச்சு. அந்த ரீசன்காண்டி அவங்கள நம்ம கமல் சாரை சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்ம கமல் சார் வந்துட்டு வெளில போயிருப்பார். அண்டு அது மாதிரி நிறையா ரூமர்ஸ் வந்துருச்சு. அண்ட் அதெல்லாம் இப்போ போய் நம்ம விஜய் சேதுபதி தான் அப்படிங்கிற மாதிரி 95% கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் விஜய் சேதுபதி சொன்ன கருத்துக்கு இவங்க ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்கிறது தான் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. மேபி ஒத்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும், அதுதான் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்துட்டு ஒருத்தங்க வந்துட்டு டிஆர்பி பிஆர் எல்லாமே ஏற்றிட்டு வருவாங்க. அண்டு நம்ம கண்டஸ்டன்ட்லாம் நம்ம பிஆர்லாம் ஏற்றிட்டு வருவாங்க. நம்ம இன்னொருத்தங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரில. அண்டு போன சீசன்லேயே நம்ம அர்ச்சனாவை பற்றி நம்ம எல்லாருமே தெரியும். அண்ட் அவங்க ஜெயிச்சிருந்தாலும் அவங்க எஃபெக்ட் போட்டிருந்தாலுமே பிஆர் டீம் வந்துட்டு வெளியில் வேலை செஞ்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நானும் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன். அண்ட் அந்த மாதிரி தான் நடந்திருக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம செட்டோட நிலைமை என்னடா ஆச்சு, செட்டு நிலைமை எப்படா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. அண்ட் ரீசெண்டாக வந்துட்டு நம்ம டெலிவிஷன் அவார்டு கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது முடிஞ்சாவே மேக்ஸிமம் பிக் பாஸ் முடிஞ்ச மாதிரி தான். ஏன்னா பிக் பாஸ் ஆரம்பிச்ச மாதிரி தான். நம்ம டெலிவிஷன் அவார்டு நடந்தாவே எப்போயுமே நம்ம பிக் பாஸ் ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அதே மாதிரி தான் நம்ம பிக் பாஸ் டெலிவிஷன் அவார்டு நடக்கும்போது வந்துட்டு நம்ம பிக் பாஸ் செட்டுக்குள்ளே அங்கிட்டு வந்துட்டு அலௌடு கிடையாது. இனிமேல் வந்துட்டு அங்கிட்டு வந்து ஐடி கார்டு போட்டால் மட்டும்தான் அந்த பிக் பாஸ் செட்டுக்குள்ளே போக முடியும். அண்ட் அந்த பிக் பாஸ் செட்டு வந்துட்டு ரொம்ப ஒரு ப்ரைவசியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் லீக்ஸ்லாம் வந்திருக்குது. ஏன்னா அந்த ஒரு செட்டு வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொன்னோம். ஏன்னா ஆரம்பித்தா தான் அந்த செட்டு பக்கிட்டு போக விட மாட்டாங்க. அண்ட் அதனால் நம்ம டெலிவிஷன் அவார்டு வந்துருச்சு. அண்டு செட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொன்னோம். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம எப்பயுமே பிக் பாஸ் ஆரம்பித்தது எப்பயுமே சீக்கிரம் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு வரைக்கும் ப்ரோமோஸ்லாம் விட்டுருப்பாங்க. அண்டு இப்போ என்னென்னா, நம்ம ஹோஸ்ட்டு ப்ராப்ளம் இருக்கனால இப்போ வந்துட்டு டெலிவிஷன் அவார்டு முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு மினிமம் வந்துட்டு முன்னாலாம் ப்ரோமோ விட்ருவாங்க டெலிவிஷன் அவார்டு முடிஞ்சாவே. இப்போ வந்துட்டு செட்டு வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா செட்டுக்குள்ளே யாருமே அலோவ் பண்ணுறதில்ல, யாருமே விடுறதில்ல. அண்டு நம்ம வெளிநாட்டுக்காரங்க வந்து தான் நம்ம செட்டையே உருவாக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த செட்டில் வந்துட்டு ஒரு ஐடி கார்டு கொடுத்து அந்த ஐடி கார்டு இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும் அப்படிங்கிறது நிறையா ட்விஸ்ட்டு விட்டாங்க.
இப்போ வந்துட்டு என்ன நிலமையில இருக்குன்னா நம்ம செட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்டு பிக் பாஸ் 8 வந்து கூடிய சீக்கிரம் ப்ரோமோ வந்துடுங்கிற நம்பிக்கையில் இருக்கும். அண்டு வாழை மூவை பற்றி நீ சொல்கிறேன்னு சொன்னியடா, என்னடா அப்படின்னு. தமிழ் சினிமாலேயே நம்ம அஜித்தா இருக்கட்டும், நம்ம விஜயா இருக்கட்டும், பல ட்ரெண்டிங் ஆக்ட்ரஸு இவங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே இருந்தாலும் ஆனால் மூவினா இது தான்டா அந்த ஒரு இப்படி வச்சுட்டு சொல்லுவாங்க பாருங்க, இதுமாதிரி இதுதான்டா மூவி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வாழை வந்துட்டு தமிழ் சினிமாவில் பெட்டர் லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்துட்டு நேஷ்னல் அவார்டு எடுக்கிறதுக்கு கன்ஃபார்மாக இருக்குது, அவார்டுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வாழை மூவி அவ்வளோ ஒரு எமோஷ்னல் மூவி. அண்ட் அந்த மூவி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குண்டா அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை நடந்துச்சு. அது இல்லாமல் ரீசெண்டாக வந்துட்டு நம்ம விஜய் டிவியில் வந்துட்டு நம்ம படித்தவங்க வேலைக்கு போகிறது, படித்தவங்கன்னா எப்படி படிச்சுக்கிட்டு இருந்தே வேலைக்கு போகிறது, மாணவர்கள் பெற்றோர்கள் அப்படிங்கிற மாதிரி 2 பேர்த்துக்கும் ஒரு நம்ம கோபிநாத் வந்துட்டு சொல்லியிருந்தாப்புல அந்த ஒரு கான்செப்ட், நீயா நானா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில். அண்ட் அதில் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, நான் வாழைக்காய் தூக்கி அந்த ஒரு நிறையா ஒரு மூமெண்ட் நடந்துச்சு. அந்த ஒரு எபிசோட் நீங்கள் போய் பாருங்கள், அதுவும் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு மனசை உருக்கி ரொம்ப ஒரு மன கஷ்டத்தை கொண்டு வந்துச்சு. அண்ட் வாழை மூவி அதே மாதிரி இந்த பசங்க எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம மாரி செல்வராஜுக்கு நடந்து மாரி செல்வராஜ் எடுத்த மூவி வாழை வேறு லெவலுங்க. அவன் வந்துட்டு அந்த நீயா நான் சொல்லியிருப்பான், எனக்கு வந்துட்டு நான் வாழைக்காய் தூக்குவேன், 3 வாழைக்காய் மேலே தூக்குவேன், கழுத்து வலிக்கும், கால் நடுங்கும், அந்த மாதிரி நிறையா படிச்சுக்கிட்டே அவங்கெல்லாம் வந்துட்டு படிச்சுக்கிட்டே நம்ம லீவ் விட்டாவே எங்கடா சுற்றணும் அப்படிங்கிறது நினப்பில் இருப்போம். அண்ட் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, காலேஜ் போகிறாங்கன்னா காலேஜ் வந்துட்டு 3 நாள் போவாங்களாம், 4 நாள் வேலைக்கு வந்துடுவாங்களாம். அந்த ஒரு நிலமையில சொல்லுவாங்களாம். ஒரு வாரம்னா 3 நாள் வேலைக்கு 4 நாள் 3 நாள் காலேஜுக்கு 4 நாள் வேலைக்கு போவாங்களாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அவங்களுக்குலாம் அமைஞ்சிருக்குது. அண்டு நம்ம இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டில் இருக்கோம். பட் இருந்தாலும் அவங்க கஷ்டம்லாம் வெளிப்படுத்தி அந்த ஒரு மாரி செல்வராஜ் எப்படி தான் நான் சென்னைக்கு வந்தேன், இப்படி தான் நடந்துச்சு, எனக்கு என் லைஃப் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு எமோஷ்னல் ட்விஸ்ட்டு செம்ம படங்க. வேறு லெவலான படம்னா எனக்கு தெரிஞ்சு 2024 பெஸ்ட்டான படம்னா நான் வாழை மட்டும்தான் சொல்லுவேன். நீங்களும் போய் செக் பண்ணி மறக்காமல் போய் தேட்டரில் போய் பாருங்கள். அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம ஃபேமிலி மூவியாக இருக்கும். அண்ட் அதில் என்ன கான்செப்ட்னா, நம்ம ஸ்டார்டிங் ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் நல்ல ஒரு காமெடியாக போயிட்டுருக்கும். அண்டு செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஒரு ஃபீலிங் ஸ்டேஜில் கொண்டு வந்துடுவாங்க. நம்ம மனசையே உருக்கிவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உருகாத மனசை விட உருகிரும் இந்த படத்தை பார்த்தா. செக் பண்ணி போய் மறக்காமல் பாருங்கள். அண்டு இது மாதிரி நிறையா அப்டேட்ஸ்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு என்னன்னா பிக் பாஸை பற்றி நிறையா அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப்.